ஸோ நீங்க எப்படின்னா யோசிச்சிருக்கீங்களா, சயின்டிஸ்ட்லாம் வந்து நீங்க நியூஸ்ல பார்த்துருக்கீங்க, ரொம்ப தூரத்துல ஒரு பிளானட்ல வந்து ஃபுல்லா கோல்டா இருக்கு, ரொம்ப பிளானட்டே வந்து டைமண்டால உருவாயிருக்கு அப்படின்லாம் வந்து நியூஸ் வந்திருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. பட் அந்த பிளானட்டுக்கு நம்ம நேர்ல போவே இல்லை. ஓகேங்களா? இப்போ கையில இருக்க ஒரு பொருள் எதால உருவாயிருக்குன்னு கேட்டா கூட நம்மளால சொல்ல முடியாது இந்த டைம்ல. எங்கேயோ இருக்க ஒரு பிளானட்ல ட்ரேஸ் எலமெண்ட்ஸ், அதுல இவ்வளவு கோல்டு இருக்கு, இத்தனை பர்சன்ட் டைமண்ட் இருக்குன்னு அவ்வளவு அக்யூரேட்டா எப்படி சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க? அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் எக்யூப்மெண்ட் தான். சரி, இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்க 2 மெட்டீரியல் எடுத்துக்கலாம். ஒரு காப்பர் பிளாக், இன்னொரு வந்து கோல்டால உருவான ஒரு பிளாக். இது ஒயிட் லைட் வந்து எல்லா கலர் லைட்டும் கலந்தது தான் ஒயிட் லைட். இந்த ஒயிட் லைட் வந்து காப்பர் மேல பட்டுட்டு திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகும் பாத்தீங்களா? அப்போ அந்த காப்பர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வர லைட் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அதுல இந்த எல்லா கலர் லைட்டும் கலந்துருக்காது. சோ இந்த காப்பர் பிளாக் வந்து ஒரு குறிப்பிட்ட கலர்களை தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிட்டு மிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதே போல கோல்டுலயுமே கோல்டு மேல படுற லைட்ல இருந்து சில கலர் லைட்டை கோல்டு அப்சர்வ் பண்ணிட்டு மிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகே, கோல்டுடைய ஆட்டம் அப்சர்வ் பண்ற லைட்டும் காப்பருடைய ஆட்டம் அப்சர்வ் பண்ற லைட்டும் வேற வேற இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் வேற வேற ஆட்டம்ஸ் இல்லையா? சோ அந்த ஆட்டமோட ப்ராப்பர்ட்டி மாறதுனால அதை அப்சர்வ் பண்ற லைட்டும் மாறும். சோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிச்சதுனால சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கிரகத்துல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட்டை அனலைஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டரை வச்சு. கிரகத்துல இருந்து வர லைட்டோட ஸ்பெக்ட்ரம் பேண்ட் கிடைக்கும். அந்த பேண்ட்ல எந்த லைட் எல்லாம் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளால தெரிஞ்சிட முடியும். எந்த லைட் மிஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சா அது எந்த ஆட்டமால பண்ணிருக்க முடியும்னு நம்மளால சொல்ல முடியும். அண்ட் இவ்வளவு கூலான இந்த டிவைஸை நம்மளுக்கு வீடியோக்காக கொடுத்த பிரத்யூஷா இன்ஜினியரிங் காலேஜுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ அவங்களோட கேம்பஸ்ல நம்ம இந்த வீடியோவை ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவங்களோட நிறைய இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக நிறைய இனோவேட்டிவான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஒரு காலேஜில் சேரணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களோட அட்மிஷன் ப்ராசஸ் கரண்டாக ஓப்பனில் இருக்கு. டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.